இன்றைக்கி மகளிர் தினம், சிவராத்திரி. சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி உழைப்பால் ஜெயித்தவங்க மகளிருக்கு நம்ம ஃபேன்ஸ் சார்பாக அவரை கௌரவிச்சிருக்கோம். மகளிரே நடத்துகிற அநாத இல்லங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் நம்ம ஃபேன்ஸ் கிளப் மிஸ்டர் கருணாகரன் இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் எல்லா விதமான மகளிர்னாலேயே மகளிருக்காகங்கிறத நம்ம கொண்டாடணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். அதான் இந்த நிகழ்ச்சியோட விஷயம். எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்களும் இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு போகணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு தான் நம்ம மௌனாஞ்சலி சொல்லியிருக்கேன். நம்ம இங்கே நின்று மௌனாஞ்சலி செலுத்துறது அந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். அந்த வழி எல்லார் போல எங்களுக்கும் இருக்குது. நான் என்ன, நீங்கள் தான் சொல்லணும் அதை பற்றி. இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் படத்தில் நடிச்சிட்ருக்கேன். நான் இப்போவே பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அது உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களோட ஆசீர்வாதம் எதுத்துல இருக்கோ அதில் பண்ணுறேன். அது இந்த சம்பத்தில் இங்கே பேசுகிறதுக்கு இல்லை, இந்த மேடை அதுக்கு இல்லை. ஹரா படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. விரைவில் அந்த ஹரா படம் வரும். வித்தியாசமான படம், ரொம்ப நல்ல படம்னு வழக்கம் போல் எல்லா குழுவினர் சொல்கிற மாதிரி நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் பார்த்து உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆமாம், பண்ணியிருக்கேன். அது அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன். விரைவில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியாதது சினிமா கிடையாது. ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். உழைப்பால் ஜெயிச்சவங்களை பார்க்கும்போது அவ்வளோ எனர்ஜியோ, அவ்வளோ நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்கிறது முக்கியமாக உங்களுக்கு எல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ இங்கே நம்ம எழுத்தாளர் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னது சத்தம் போடுறது என்னமோ முனுங்குவாங்க. உண்மைக்கு அதுதான் அந்த ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப உண்மையாகவே தெரியுது. ஏன்னா சிவனுக்கே சக்தி தான் தேவைங்கிற மாதிரி லேடிஸ், பெண்கள் இல்லாமல் எந்த ஆண்களும் இல்லைங்கிறது நம்புறவன். அதை நானே உதாரணத்துக்கு நான் ஏன்னா என்னுடைய மனைவி தான் எல்லாமே நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபேன்ஸு எப்பவுமே தாய்க்குளம் தான். இந்த தாய்க்குளம் தான் என்னை வாழ்த்துட்டு போகிறாங்கங்கிற நம்பிக்கை தான். சாதனையாளர் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் சொன்னாங்க. லேடிஸ் எல்லாம் சமமாக அங்கீகரிக்கப்பட்டதே அப்படி இப்படிங்கிறது அதை பற்றி எல்லாம் சிந்தனை இல்லாமல் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கிற முத்துக்கள். அவங்க தான் நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கணும். தவிர நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்கிறவங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுங்கிறது நிதர்சனம். நமக்கு வாய்ப்பு கிடைச்சா ஜெயிக்கிறது ஓகே, வாய்ப்பு உண்டாக்கி ஜெயிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதான் சக்தியோட வேலை. எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் உங்க முன்னாடி ரொம்ப சின்னவனா தெரியல, வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனால் ரொம்ப சின்னவன் தான். உங்கள் சாதனை ஒன்று இங்கே பார்க்கும்போது கருணாகரன் சொன்னார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அந்த உண்மத்தில் அந்த அப்புறமா பேசுகிறேன். எவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இதே சமுதாயத்தில் நாங்களும் வாழ்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் தான் வாழ்ந்துருக்கேங்கிறது சொல்ல வெக்கமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு அட்லீஸ்ட் உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை நம்ம சைடில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிங்கிறதுக்காக இல்லை, ஒரு டெஃபினட்டாக ஒரு 10 பேருக்கு போய் சேரணும். ஏன்னா நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு, உங்கள் ஊரில், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதை பற்றி அக்கறையே இல்லை. ஆனால் நீங்கள் எத்தனையோ லட்சம் பேருக்கு இன்ஸ்பிரேஷனுங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிய வைக்கிறேன். அதுதான் உண்மையான விஷயம். உங்கள் போலவே
அவங்கவுங்க ஏரியாவில், அவங்கவுங்க சமுதாயத்தில், அவங்கவுங்க சரௌண்டிங்ஸில், அவங்கவுங்க நீட்ஸ்க்கு, அவங்கவுங்க சேலஞ்சுக்கு எப்படி கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவாங்கன்றது நீங்கள் தான் நிதர்சனம். இது இட்ஸ் நாட் அ ஜோக். இது எத்தனை வருஷத்தை தவமோ தெரியல. ஒவ்வொருத்தரோட சாதனையும் அப்படி இருக்கு. எனவே தேங்க்யூ கருணாகரன், இதுக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இப்படி உங்களை மாதிரி முத்துக்களை நான் மீட் பண்ண முடியாமல் போயிருக்கோங்கிறது எனக்கு சின்ன வருத்தமாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்தங்கிறது இல்லை, நீங்கள் 10 பேருக்கு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்க நீங்கள் சொல்லி காட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லாமல் முருக வேண்டாம், உண்மையை சொல்லுங்க. நீங்கள் நிச்சயமாக வெற்றி அதாவது வெற்றி பாதை நீங்கள் போட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். so many people are hungry. அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு வழி தெரியல. ஆனால் நீங்கள் காட்ட வேண்டாம், பட் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுங்க போதும். யூ ஆல் பீப்புள் ஆர் சச் எ இன்ஸ்பிரேஷனல் கைஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மை சின்சியர் தேங்க்ஸ் டு யூ. இப்போது சொல்கிற சக்தி இல்லாமல் சிவனே இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு சிவராத்திரி, இன்றைக்கி மகளிர் தினம். எல்லா தாய் குலத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. God bless you all. Thank you so much.